ஹாய், இன்றைக்கி பாகற்காய் புளிக்குழம்பு அது செய்முறை ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து அந்த கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிட்ருக்கு, அது கூட கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா வந்து வதங்கி வரணும். இது எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்குதோ அந்தளவுக்கு வந்து புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். இப்போ பாகற்காய் வந்து நான் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பெருசாகவும் வெட்டிக்கலாம், இல்லை சின்ன சைஸும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப புசு புசுன்னு இருக்கிறதுல நல்லா சுருங்கி வரணும். அந்தளவுக்கு எண்ணெயில் வந்து வதக்கி வரணும். அப்புறம் நம்ம வதங்கிட்டு இருக்கும்போதே கூட வந்து மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நாம் வந்து 2 தக்காளி வந்து ஜாரில் அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். அந்த காய் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு எலுமிச்சையில் பாதி அளவு ஒரு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றி இந்த தண்ணியும் தக்காளி கூழும் நல்லா வந்து சுண்டி வரணும். பார்த்திங்கன்னா கிரேவி பதத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது தண்ணியாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வந்து சுண்ட விடலாம். இந்த ஸ்டேஜில் வரும்போது அடுப்பை நம்ம வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக விட்டால் தண்ணி சுண்டிடும். இப்போ பாருங்கள், கிரேவி பதம் வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ.